Hello students, welcome to Hiba Max. 12th standard business max பார்த்துட்டு இருக்கோம். chapter 2 integral calculus 1 exercise 2.9 third sum பார்க்கலாம். limit minus 1 to 1 log 2 minus x by 2 plus x into dx. ஸோ இது முக்கியமான question பார்த்துக்கோங்க. இதில் ஃபங்க்ஷன் நமக்கு லாக்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ சொல்யூஷனில் ஒரு வாட்டி கொஸ்டின் எழுதிக்கலாம். minus 1 to 1 log 2 minus x by 2 plus x into dx. இப்போ இதில் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். f of x is equal to log 2 minus x by 2 plus x. இப்போ logல a by b இருக்குன்னு வைங்களேன். நான் இது எப்படி எழுதலாம்னா log a minus log b ன்னு எழுதலாமா? அதே மாதிரி இது இப்போ மாற்றி எழுத போகிறேன். log 2 minus x minus log 2 plus x. கிளியரா? இதுக்கப்புறம் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? f of minus x சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செக் பண்ணோம் இல்லையா? அப்போ log 2 minus of minus x minus log 2 plus minus x. இப்போ சால்வ் பண்ணலாம். log 2 minus into minus எப்படி மாறிடும்? plus x ன்னு மாறிடும். minus log 2 minus x ன்னு மாறிடும். இப்போ f of xல எனக்கு ஃபர்ஸ்ட் 2 minus x தான் வருது இல்லையா? அப்போ இந்த டேர்ம் தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இப்போ minus log 2 minus x plus log 2 plus x. இப்போ கம்பேர் பண்ண நடுவில் மைனஸ் தான் வருது, இங்கே ப்ளஸ் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். மைனஸ் வெளியே வந்துருச்சுன்னா log 2 minus x minus log 2 plus x ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே எப்படி மாறிடுச்சு? f of minus x is equal to minus of f of x ன்னு மாறிடுச்சு. கிளியரா? minus of f of x. ஸோ இப்படி இருந்தாலே நான் என்ன சொன்னேன்? f of x is an odd function. ஈஸியாக முடிஞ்சிருச்சு இந்த சம். ஸோ odd functionனா by the property நான் என்ன சொல்லலாம்? by the property integration of minus a to a f of x into dx is equal to 0. இது எப்போ possible? if f of x is an odd function இருந்தால் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் minus 1 to 1 f of x இருக்கிற இடத்துல என்ன இருந்தது? log 2 minus x divided by 2 plus x into dx is equal to 0 ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. fourth one 0 to pi by 2 sin 7x divided by sin 7x plus cos 7x. ஸோ இது ஒரு வாட்டி குவார்டர்லி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் ஒரு வாட்டி கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். அண்ட் இப்போ நான் i இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. லெட் i இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதுவாங்க இல்லையா? நான் லெட் எழுதலை, இங்கே எழுதிடலாம். லெட் i இஸ் ஈக்குவல் டு 0 to pi by 2 sin 7x divided by sin 7x plus cos 7x into dx. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே லிமிட் வந்து 0 to pi by 2 இருக்கு. by the property என்ன ப்ராப்பர்ட்டினா 0 to a f of x into dx is equal to 0 to a f of a minus x into dx ன்னு எழுதணும். 0 to a வந்தா a minus x. இங்க a ஓட வேல்யூ என்ன? pi by 2 சரியா? அப்போ நான் pi by 2 minus x ன்னு அப்ளை பண்ணும். ஸோ i எப்படி மாறுதுன்னா 0 to pi by 2 sin 7x இருக்கிற இடத்துல pi by 2 minus x. ஏன்னா a ஓட வேல்யூ இங்க pi by 2 divided by sin 7 pi by 2 minus x plus cos 7 pi by 2 minus x into dx. இப்போ இந்த நெக்ஸ்ட் லைன்ல sin 7 pi by 2 pi by 2 னா என்னது? 90 degree. sin 90 minus theta value என்னது?
cos theta. Sin 90 minus theta is equal to cos theta. அப்போ இங்க theta value x. அப்போ நான் இந்த full term எப்படி மாற்றி எழுதலாம்னா cos 7x ன்னு மாற்றி எழுதலாம். Which is equal to 0 to pi by 2 sin இருக்கிற இடத்துல cos 7x divided by cos 7x plus cos 90 minus theta அடுத்தது cos 90 minus theta is equal to sin theta. Sin 7x into dx ன்னு எழுதிக்கலாம் is equal to I. இப்போ இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இது 1 ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் நம்ம கண்டுபிடிச்சதை 2 ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா add 1 and 2. ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது ரெண்டு சைட்லையும் I இருக்கு. அப்போ I plus I is equal to integration of 0 to pi by 2 sin 7x by sin 7x plus cos 7x into dx plus integration of இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சது 0 to நீங்கள் டைரெக்டாக கூட எழுதலாம். நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக எழுதுறேன். அடுத்த சம்லேருந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? sin 7x dx. இப்போ இதில் ரெண்டுத்துமே சேம் லிமிட் 0 to pi by 2 0 to pi by 2. I plus I எப்படி எழுதலாம்? plus I வந்து 2I. இப்போ இன்டெக்ரல் சேம் எடுத்துக்கலாம் 0 to pi by 2. லிமிட் வந்து ஒரே இதுதான், ரெண்டுத்துக்கும் ஒரே இன்டெக்ரல் தான். ஸோ அதை எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது sin 7x divided by sin 7x plus cos 7x நடுவில் plus cos 7x வந்து cos 7x divided by இது ரெண்டும் cos 7x plus sin 7x into dx ன்னு எழுதிக்கலாம். காமனாக எழுதிக்கலாம். இப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா. இப்போ நியூமரேட்டரை நான் டைரெக்டாக ப்ளஸ் பண்ணிடலாம். கரெக்டாக? டினாமினேட்டரில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ 0 to pi by 2 sin 7x plus cos 7x divided by sin 7x plus cos 7x into dx. இது ரெண்டுமே ஒரே வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு இப்போ என்ன இருக்கும்? 2 times of I is equal to integration of 0 to pi by 2 into dx. இப்போ dx இன்டெகிரேட் பண்ண வேல்யூ என்னது? x. கரெக்டா? இப்போ லிமிட் இருக்கு. லிமிட் என்னது? pi by 2 இன்னொன்று 0. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2i is equal to upper limit pi by 2 minus lower limit 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2i is equal to வெறும் pi by 2 மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் இந்த 2வும் கீழே கொண்டு வந்துடுவேன். அப்போ I is equal to pi by 2 into 2 4ன்னு மாறிடும். இதுதான் நம்மளோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.